இந்த போராட்டத்தை இங்கு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியோம். தேசிய அமைப்புகளும், பெரியாரி அமைப்புகளும், விவசாய அமைப்புகளும், மாணவர் அமைப்புகளும், இளையோர் அமைப்புகளும் கலந்து கொண்டுள்ளன. தமிழக அரசு இந்த போராட்டத்தின் நியாயமான கோரிக்கைகளை உணர்ந்து இன்றைக்கு காவல்துறை மானிய கோரிக்கையில் பதிலளித்துக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் கதிராமங்கலத்திலும் நெடுவாசலிலும் போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்து அவர்கள் அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு பதிலை அறிவிக்க வேண்டும் என்று இந்த போராட்ட ஆர்ப்பாட்டத்தினூடாக வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த வேண்டுகோளை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நல்ல ஒரு அறிவிப்பை வெளியிடவில்லை என்று சொன்னால் நாளை மறுதினம் தஞ்சாவூரில் இருக்கின்ற கைலாமங்கலம் கிராமத்திற்கு, தஞ்சை மாவட்டம் கைலாமங்கலம் கிராமத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இயக்கங்களும் ஒன்று கூடுகிறோம். அங்கு மீண்டும் அனைத்து கட்சி தலைவர்களும் இயக்கங்களும் விவசாய அமைப்புகளும் ஒன்று கூடி அடுத்த கட்ட போராட்டத்தையும் முன்னெடுப்போம். மத்திய நரேந்திர மோடி அரசின் பாசிச நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசு துணை போய் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய விவசாயத்தையே இன்றைக்கு பாழாக்கிற மோசமான நாசகார திட்டங்களை திட்டமிட்டு தமிழர்கள் மீது திணிக்கிறது. தமிழக விவசாயிகள் மீது திணிக்கிறது. கார்பன் ஹைட்ரோ திட்டம் என்றும், மீத்தேன் திட்டம் என்றும், செல் பாறை எரிவாயு திட்டம் என்றும், ONGC எண்ணெய் எரிவாயு கிணறு என்றும் பாதுகாப்பு அல்லாத ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி திட்டமிட்டு தமிழ்நாட்டை பாலைவனமாக்கி தமிழர்களை அகதிகளாக வெளியேற்றுகிற ஒரு மோசடி வேலையை நரேந்திர மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள, தக்க வைத்துக் கொள்ள தமிழக முதலமைச்சர் எடப்பாடி அரசு தமிழர்களின் அனைத்து உரிமைகளையும் காவு கொடுக்கிறார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் கைது செய்யப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது போடப்பட்ட அனைத்து பொய் வழக்குகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளோடு இந்த ஆர்ப்பாட்டம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இங்கு மேடையில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இயக்கங்களும் அமைப்புகளும் விவசாய குழுவினரும் நெடுவாசல் உள்ளிட்ட கைலாமங்கலம் உள்ளிட்ட போராட்ட குழுவினர் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஊடக பத்திரிகை நண்பர்கள் தலைவருடைய கருத்துக்களையும் விவசாயிகளுடைய கருத்துக்களையும் கேட்டு செய்தி வெளியிட்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 70 கியூப்ஸ் வந்து அவங்க வந்து இதுக்கு அமைச்சிருக்காங்க. இல்லை மேலே அமைச்சிருக்காங்க. பட் அந்த கியூப் மாதிரி இருக்கிறது சேட்டலைட் அப்படிங்கிறது நம்மளது மட்டும்தான். ஸோ போனதுலேயே அது ஒன்று தான் சேட்டலைட். இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியவே இல்லையே. நாங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ராக்கெட் போச்சு, அதில் நிறைய சேட்டலைட்ஸ் போச்சு. எப்படி நம்ம வந்து ஒரு சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணோம். அதுதான் வந்து லைக் கம்யூனிகேஷன் வந்து நாங்கள் வந்து we are trying to tell everybody